எப்பாடே போதுண்டா சாமி, பேசாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிடலாம் போல். நியாயத்துக்கு முன்னியெல்லாம் அடி அவன் பெட்ரோல் 100 ரூபா பெட்ரோல் காசு வீட்டில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு திட்டு வாங்கி மிதி வாங்கி அந்த பெட்ரோலை போட்டால் ஏன்னா மைலேஜ் தர மாட்டேதுன்னு வண்டி டயர் தெரியல, டயரை மாற்றுங்க, கிளச் பிளேடு தெரிஞ்சு போச்சு, அது போச்சு இது போச்சுன்னு ஏகப்பட்டதை மாற்றி பார்த்தும் மைலேஜ் குறையுதுன்னு செக் பண்ணி பார்த்தா நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை மட்டும் அந்த தம்பி கண்டுபிடிக்கலை, அவ்வளோதான்டா. நீங்கள் எத்தனை லட்சம்டா எத்தனை கோடிடா ஊழல் பண்ணிடுவீங்க. கொஞ்சமாவது நியாயம் வேணாமா? நியாயத்துக்காக பண்ணுறது இது எப்படியோ போய்கிட்டு இருந்துச்சுங்களேன். ஏமாந்துக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஊழல் இது இல்லை. எவ்வளோ பாவப்பட்ட காசு இது. இந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ பாவப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பெட்ரோல் போட வரோன்னு தெரியும். இதுவே எலெக்ஷன் டைம்னால ஒரு 2 ரூபா குறைஞ்சிருக்கு. எலெக்ஷன் டைம் இல்லை, மறுபடியும் 105 ரூபா 106 ரூபா பவர் பெட்ரோல் ரேஞ்சுக்கு நார்மல் பெட்ரோலோட ரேட்டு போயிடும். நாங்கள் என்ன பண்ணுறது? காசையும் கூட்டி பெட்ரோலையும் அடித்து